இன்று 17வது ஐபிஎல் சீசனில் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கொல்கத்தா மற்றும் ஐதராபாத் அணிகளுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐபிஎல் வரலாற்றில் இறுதிப் போட்டியில் மிக குறைந்த ரன்களை ஐதராபாத் பதிவு செய்து மோசமான சாதனை படைத்திருக்கிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஐதராபாத் கேப்டன் பாட் கமின்ஸ் முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தார். இந்த முறை ஷாபாஸ் அகமதை அணிக்குள் கொண்டு வந்து அப்துல் சமத்தை இம்பாக்ட் பிளேயராக வைத்தார்கள். கொல்கத்தா அணியில் எந்த மாற்றங்களும் செய்யப்படவில்லை. முதல் ஓவரை ஸ்டார்க் வீச அதை எதிர்கொள்ளக்கூடாதென்று டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மாவை விளையாட வைத்தார். ஆனால் ஸ்டார்க் அபிஷேக் சர்மாவை 2 ரன்னில் கிளீன் போல்ட் செய்தார். அடுத்து டிராவிஸ் ஹெட்டை வைபவ் அரோரா ரன் எதுவும் எடுக்காமல் வெளியேறினார். ஐதராபாத் அணிக்கு இங்கு உருவான சரிவு தொடர்ந்து நிற்கவே இல்லை. இந்த நிலையில் கடைசி நம்பிக்கையாக கிளாசன் மற்றும் கேப்டன் கம்மின்ஸ் இருவரும் ஜோடி சேர்ந்தார்கள். பொறுமையாக விளையாடி வந்த கிளாசன் 17 பந்தில் 16 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஐபிஎல் வரலாற்றில் ஐபிஎல் இறுதிப் போட்டியில் அடிக்கப்பட்ட மிக குறைந்த ஸ்கோர் என்ற மோசமான சாதனையை ஐதராபாத் அணி உருவாக்கியிருக்கிறது. மேலும் இந்த போட்டியில் இந்த ரன்னை வைத்து ஐதராபாத் வென்றால் இதுவே குறைந்த ஸ்கோரை வைத்து வென்ற இறுதிப் போட்டியாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.